அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். காலச்சக்கரத்தில் ஒரு மனிதன் அனுதினமும் நாம் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நாம் கண்டிப்பாக வலிமைப்படுத்த என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயரும். எப்பயுமே ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்லலாம்னா நட்சத்திரங்கள் தெரிகிறது. எல்லா நட்சத்திரமும் தெரியும். 27 நட்சத்திரத்தை எல்லாரும் மனப்பாடமாக பண்ணியிருப்பீங்க. என்னென்ன நடக்கணும் அதுக்கு உண்டான அதிதேவதையெல்லாம் தெரியும். இயக்கிறதுக்கு உண்டான வழி தெரியும். ஒரு நட்சத்திரம் நெருப்பு வீட்டில் இருந்தால் தீபம் ஏற்றினால்தான் அந்த கட்டத்தில் இருக்கிற 3 நட்சத்திரம் வேலை செய்யும். ஒரு வீட்டில் ஒரு கட்டத்தில் மண் வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 3 நட்சத்திரத்தை இயக்குவதற்கு மண் சார்ந்த அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ மண்ணை பிள்ளையார் பிடிச்சி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி மண்ணும் சந்தனமும் பிடித்து வைத்தால்தான் அந்த நட்சத்திரத்தை இயக்க முடியும். ஏன்னா சந்தனம் என்பது என்ன சொல்லணும், மண்ணை சேர்ந்தது, ஒரு தாது. அப்போ ஒரு மண் வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரத்தை இயக்குவதற்கு சந்தனத்தையும் மண்ணையும் இயக்கும். மண்ணனையும் பிள்ளையார பிடிக்கணும், பிடிச்சாதான் வேலை செய்யும். காற்று வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரம் 3 நட்சத்திரம், எல்லா 3 காற்று வீட்டிலையும் என்ன சொல்கிறேன்னு அதே சேம் கேட்டகரியில் உள்ளது இருக்கும். அந்த நட்சத்திரங்களை இயக்குவதற்கு ஒரு சின்ன என்ன சொன்னோன்னா பற்றி புகஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அங்கே என்ன காற்று. அந்த காற்று என்ன சொல்கிறான்னா காற்றை உருவாக்கணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன இந்த கரண்டியில், சாம்பிராணி கரண்டியில் நல்லா என்ன சொல்கிறான்னா டைமண்ட் சாம்பிராணி யூஸ் பண்ணலாம். அந்த டைமண்ட் சாம்பிராணியும் 2 நாளாக ஒடிச்சு போட்டு என்ன சொன்னாலும் லேசாக சூடத்தை போட்டு நைட் பண்ணி நல்லா இது பண்ண அனல் வந்த பிறகு அமர்த்திட்டேன்னா அந்த புகை பத்தி இதை யூஸ் பண்ணும். இதை யூஸ் பண்ணால் தான் அந்த 3 நட்சத்திரம் வேலை செய்யும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும், கோயிலுக்கு போனேன் சார், ஓகே சார், கோயிலுக்கு போனீங்களா சார், ரைட் சார், என்ன சார் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சாமியை கும்பிட்டேன் சார் அப்படின்னா, உங்களை யாருமே என்ன சொன்னாங்க, எந்த சாமியும் அதை அந்த நட்சத்திர நாள் 2.5 நாள் அந்த நட்சத்திர நாள் அந்த கோவிலுடைய சக்தி என்ன கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன ஆதிபத்தியத்தில் போய் அங்கே வேண்டுறீங்களோ அதற்கு தக்கன என்ன சொன்னான்னா நட்சத்திர நாள் பார்த்து நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் ஒரு கோவிலுடைய தன்மைகள் என்ன அசுபதி நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் முடிகின்ற வரை அங்கே நெருப்பு சக்திக்கு தான் வேலை. கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இருந்து என்ன மிருகசீரிடம் 2ஆம் பாதத்து வரைக்கும் என்ன சொன்னான்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மண் பூதம் தான் ஆக்டிவேஷனில் இருக்கும்.
மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்து வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் அங்கே இருக்கிறார் என்று சந்திரன் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே காற்றுக்குத்தான் வலிமை ஜாஸ்தி. அதற்கடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் 4ஆம் பாதம் வரைக்கும் வந்து ஜலத்துக்குத்தான் மரியாதை ஜாஸ்தி. இதை அனுசரித்து நமக்கு என்ன தேவையோ நமக்கு அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை வந்து நம்ம எப்படி கை கொள்ளணுமோ அப்படி போய் அதற்குண்டான ஈர்ப்பு சக்தி என்பது என்ன சொன்னால் நெருப்பு ஒரு ஈர்ப்பு சக்தியாகவும், மண் ஒரு ஈர்ப்பு சக்தியாகவும், காற்று ஒரு ஈர்ப்பு சக்தியாகவும், ஜலம் ஒரு ஈர்ப்பு சக்தி. இதில் நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற விவரம் தெரியாமல் எகனைக்கு முகனை போய்கிட்டு நான் கோயிலுக்கு போனையா நடக்கலை அப்படின்னா எந்த தெய்வமும் என்ன சொன்னா ஜோசியர்கிட்ட வந்து சண்டை போடலான்னு வந்து என்ன சொன்னான்னா அவர் மனுஷன், நீ தெய்வத்திட்ட போய் சண்டையை போட்டுப்பார். ஒரே வரையில் சொல்லிடுறோம், நீங்கள் வந்து கும்பிடலைன்னா வந்து என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றும் நட்டமெல்லாம் ஆகப்படலை. நீ எப்போ வரணும் என்பதை உன்னிடம் உனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிற குருவை கேட்டு உனக்கு வழிகாட்டுற குருவை கேட்டு என்னை வந்து பார்க்க வாடா. அப்போ அவனுக்கு தானே தெரியும், குருவுக்குத்தான் தெரியும் இந்த சாமியை எப்போ கும்பிட்டால் வந்து இவனுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் நாம் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எப்படி வேணாலும் கோயிலுக்கு கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும். அதிலெல்லாம் எதுவும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும், கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்பையும் கூட அங்கே ஒரு டென்ஷன் வரும். எல்லாருக்கும் பூமாலை கொடுக்காரு, நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொல்கிறோம் பூமாலை கொடுக்க மாட்டேங்காரு அப்படிங்கிற வருத்தம் இருக்குதான் எப்பயுமே ஒன்று நினச்சிடும். கோவிலில் தயவு செய்து பூமாலை வாங்காதீர்கள், வாங்க வேண்டாம். அதோடைய உண்மை நிலைமை தெரிஞ்ச பிறகு நாளே எனக்கு கொடுக்க வருவாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டாலும் ஐயா வாங்கிட்டு போங்க, எனக்கு வேண்டான்ட்டு வந்துடும். என்ன காரணம்னா அவருக்கு கொடுத்தது திரும்ப வாங்கிட்டு வந்தோம்னா என்ன சொன்னால் உங்கள் காரியம் என்னத்துக்கு நடக்கும். கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர்த்து, திருநீரும் குங்குமத்தை தவிர்த்து அனைத்துமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவைகள். அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவைகள் வந்து என்ன சொன்னா அந்த கோவில் பராமரிப்பாளர்கள் அதை எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு சேர்க்க வேண்டியதான் அவர்களுடைய கடமை. ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வேலை மிச்சமாகணும். இவ்வளோ மாலையை வந்து நாங்கள் என்ன செய்கிறது, ஒவ்வொருத்தரும் தூக்கி குடே அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவோம். சாஸ்திரப்படி அது தவறு. எல்லோரும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம கௌரவப்படுத்துகிறாங்க அப்படின்னு. உங்களை யாரும் கௌரவம்லாம் படுத்தலை. கோயிலுக்கு போனீங்களா அமைதியாக நல்லா சாமி விடுங்க, திருநூறு வாங்க, குங்குமம் வாங்க, நீட்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு அழகாக வந்து என்ன செய்யுங்க, வந்துடுங்க. ஆத்மார்த்தமாக வாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். எதிர்பார்ப்போடு கோயிலுக்குள்ளே போகாதீங்க. எதிர்பார்ப்பு இப்போ நம்ம பேச வந்த வேண்டிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், ராசி புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், இதை எப்படி இயக்கணும். இந்த நட்சத்திரங்களை லக்கண புள்ளி ஒரு இதில் நிற்கும் உங்கள் லக்கணத்தில், அதுக்கு 8வது நட்சத்திரம், உங்களுடைய ராசிக்கு 8வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் அனுதினமும் மறக்கவே கூடாது. அதை மறந்து விட்டு என்ன சொன்னான்னா ஜென்ம நட்சத்திரம், என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வருகின்ற அன்றைக்கு என்ன சொன்னான்னா உங்களுடைய கர்மாவை தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய கர்மாவை குறைத்துக்கொள் அப்படிங்கிறான். வேற ஒன்றும் அவன் சொல்லலை. சாஸ்திரம் வந்து அதை தான் சொல்லுது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா நாம் சேமமாக இருக்க வேண்டும், நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உடலில் இருக்கின்ற நெகட்டிவிட்டிஸை வந்து விளக்க வேண்டும், நம்மளுடைய கர்மாக்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுத்தப்படுத்தக்கூடிய, நமக்கு பணத்தை வர வைத்து கொடுக்கக்கூடிய இந்த சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரமும்
ராசி புள்ளிக்கு 8வது நட்சத்திரத்திற்கும் 100% உண்டு. அப்போ இதை இயக்கிற தன்மைகள் தான் வந்து என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது. அப்போ இயக்கிற தன்மைகள் எப்படின்னா வந்து என்ன சொன்ன எப்படி இயக்கணும் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் என்ன சொன்னா லக்கணப்புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, அந்த லக்கணப்புள்ளிக்கு 8வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். ராசி புள்ளிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். அது சேமம் சுகஸ்தானம் சேமம் அப்படிங்கிறது. இது வந்து நெருப்பு வீடுனா விளக்கு போடணும். மண் வீடுனா வந்து என்ன சொன்னா அங்கே இறைவனுக்கு சாற்றப்படுகின்ற சந்தனம் தானம் பண்ணணும். காற்று வீடாக இருந்தால் என்ன சார் புகை போடுவதற்குண்டான பொருட்கள் தானம் பண்ணணும். ஜல வீடு என்று சொன்னால் பால் அபிஷேகமோ இளநீர் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காரியம் அப்படியே ஃபிட்னஸாக அப்படியே ஃபிட்னஸ் ஆகிடும். அது 100% ஃபிட்னஸ் ஆகும். அதுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா அசுவதி டு கார்த்திகை நட்சத்திரத்திற்குள் உங்களுடைய 8வது நட்சத்திரம் இருந்தது என்று சொன்னான். அசுவதி டு கார்த்திகை நட்சத்திரத்திற்குள் வந்து உங்களுடைய இது இருந்தால் நீங்கள் விளக்கு போட்டு வந்து அந்த 8வது நட்சத்திரம் வருகின்ற என்று விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. கார்த்திகை 2ஆம் பாதம் டு மிருகசீரிட 2ஆம் பாதத்துக்குள் வந்து உங்களுடைய 8வது நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து சந்தனம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். சந்தன டப்பா ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துருங்க. அவங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய பொறுப்பு வந்து என்ன சொன்னால் சந்தனத்தை பிடிச்சு கொண்டு போய் வைக்க விட மாட்டாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. சந்தனம் ஒரு டப்பா வாங்கி கொடுத்துரும். அவர்கள் எப்படி இருந்தாலும் அந்த சந்தனத்தை உங்களுக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுடைய கர்மா அழிச்சிடும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காற்று அப்படின்னா சாம்பிராணி வாங்கிட்டு போங்க. பத்தி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு போங்க. சாம்பிராணி பத்தி இது வாங்கிட்டு போயிருங்க. உங்களுக்கு காற்று வீடாக உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ அந்த சுகஸ்தானம் வரும்போது இது பண்ணிடுங்க. அப்படி பண்ணி வரணும். அதுதான் நம்ம கையில் இருக்கணும். அதுக்கடுத்து ஜல வீடாக இருந்தால் பன்னீர் போட்டுணும். இதோட மாலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கனெக்டிவிட்டி அங்கே வந்து என்ன சொன்னாங்க நம்மளுடைய பின்ன கொண்டு போய் அது வந்து ஒரு கோவில் என்பது என்ன சொன்னாங்க ஒரு பிளக்கு மாதிரிங்க. அங்கே பிளக்கு இருக்குது, கரண்ட் இருக்குது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆயுதம் வந்து என்ன சொன்னான்னா அந்த பிளக்கில் வந்து நீங்கள் கொண்டு போய் சொருகக்கூடிய இது இருக்கு இல்லையா ஒயரு, அது கரெக்டாக இருக்கணும். சார்ஜ் போடும், கரெக்டாக அது வேலை செய்யும். இல்லைன்னா 100% வந்து நீங்கள் எந்த இறைவனை குறை சொன்னாலும் அவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் கோவிலில் வந்து எதுவுமே இல்லைன்னு நீங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாத்தியவாதிகள் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கோவில்களிலும் இன்றைக்கி வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காத்திருந்து கும்பிட்டு வராங்க. ஏன்? அப்போ ஏதோ ஒன்று என்ன சொல்கிறான்னா அங்கே ஒரு மேக்னட் பவர் இருக்க போய் தானே போகிறான். அந்த மேக்னட் பவர் இருக்குல்ல, அப்போ அந்த இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வ சக்தி. அப்போ நம்ம போக வேண்டியது நமக்கு வந்து சேமம் வேணும், பணம் வேணும், நம்முடைய கர்மா தீர வேண்டும் என்று சொன்னால் லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரமும் ராசி புள்ளிக்கு 8வது நட்சத்திரமும் எந்த கட்டமாக வருகிறதோ நெருப்பா, அதற்கடுத்து மண்ணா, காற்றா, ஜலமாக வந்தால் இத்தியாதிகளோடு போய் வந்தன நீங்கள் உறவாடி விட்டு வாருங்கள். ஏன்னா மாதத்தில் 3 தடவை போகலாம். நீங்கள் ஒரு கொள்கையை மட்டும் கோயிலுக்கு போகிறது கடைப்பிடிச்சிக்கிடுங்க. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் 8ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 17வது நட்சத்திரமாக இருக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா 12ஆம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 12ஆம் இடத்துல வந்து 26வது நட்சத்திரமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா 8வது நட்சத்திரத்தை டைரக்டாக கும்பிடுவது உங்களுக்கு சிறப்பு. எப்பயுமே வந்து என்ன சொன்னா 8வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரம்
26வது நட்சத்திரம் ஒரே வந்து ரேஷியோவில் தான் இருக்கும். உங்களுக்கு நெருப்பு வீடாக இருந்தது என்று சொன்னால் அதுக்கடுத்தது நெருப்பாக தான் இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் நெருப்பாக தான் இருக்கும். நீராக இருந்தால் நீராக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா வராது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி விளக்காக ஒளி பிளம்பாக நாம் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சரி இது சார் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா 8வது நட்சத்திரம் வருகின்றன்று நெருப்புனா விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்குண்டான சின்ன அதிதேவதையை உருவாக்குங்க. 27 நட்சத்திரங்களுக்கு உள்ளதான ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக நீங்கள் நினைச்சாலும் ஒரு மெட்டல் இல்லை என்று சொன்னாலும் ஒரு படமாக உருவாக்குவதற்கு நம்மளால் முடியும். அந்த படமாக உருவாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தன்மையை வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப வந்து கான்ஃபிடண்டான ரகசியங்கள். அதான் எல்லாரும் சொல்லிடுவாங்க 8வது நட்சத்திரம் இயக்கணும். 8வது நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும்? நெருப்பால் இயக்கணுமா, மண்ணால் இயக்கணுமா, தண்ணீரால் இயக்கணுமா, காற்றால் இயக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி போனால் தான் இன்றைக்கு வரைக்கும் கோவில்கள் வேலை செய்யுமே தவிர இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கோயில்கள் வந்து வேலை செய்யாது. யாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன குய்யா முறைன்னு யாரை அடித்தாலும் சரி வஞ்சாலும் சரி யாரும் பிரபஞ்சங்கள் உங்களுக்கு செவி சாய்க்காது என்பது நான் அறிந்த உண்மை. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை ஒரு மனிதன் வந்து ரெகுலராக கடைப்பிடிச்சான்னு வச்சுடுங்களேன் 8 அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து 17 26 இந்த நட்சத்திரங்களை எந்த ஒரு மனிதன் வந்து ரெகுலராக வந்து என்ன சொன்னாலும் தன்னுடைய வீடுகளிலே வந்து கூட வந்து அதற்குண்டான அதிதேவதையில் ஒரே இதாக தான் வரும். அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்ல ஒரு கார்த்திகை நட்சத்திரம் என்று சொன்னோம்னால் கார்த்திகை நட்சத்திரத்தில் கும்பிட்டேன்னா உத்திர வேலை செய்யும், உத்திராட நட்சத்திரம் வேலை செய்யும். உத்திராட நட்சத்திரத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உத்திராடமும் வேலை செய்யும், கார்த்திகையும் வேலை செய்யும், உத்திரமும் வேலை செய்யும். ஒரே சேம். இதில் யாருமே ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் என்பது கரெக்டாக வேலை செய்யத்தான் செய்யும். வேலை செய்யாமலாம் போகாது. அப்போ உங்களுடைய உடல் நன்றாக இருப்பதற்கும் உங்களுடைய 8ஆம் பாவம் சார்ந்த ஆயுள் நன்றாக இருப்பதற்கும் எல்லா மனிதனுக்கும் தேவை. உலகத்தில் தேவை என்பது என்ன தெரியுமா? பெரிய பொக்கிஷம். நல்ல தூக்கம், அயன சயன போகம். அயன சயன போகத்தில் வந்து என்ன சொன்னால் செக்ஸுவல் லைஃப் உண்டு, இல்லைன்னுலாம் சொல்லலை. வயதானவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வயதானவர்கள் வந்து என்ன சொன்னான்னா தான் வாழ்ந்த காலத்தை வந்து நன்றாக நினைத்து இப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு சார்ஜில் இருந்தீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு அவர்கள் வந்து குடும்பம் நடத்தும் போது உங்களுக்கு குடும்பம் வந்து வாழ்க்கை கட்டாகத்தான் செய்யும். இது எந்த கொம்பனாக இருந்தாலும் மாற்ற முடியாது. இது என்னைக்கு தலைப்பிள்ளைக்கு ஒரு மனிதன் வந்து கல்யாணம் முடித்தானோ அன்னையிலேருந்து ஐயா உன் பாயின் தலைவனையும் நீ சுருட்டி வச்சிரு, உனக்கு சோறும் எல்லாம் போட்டு வைப்பாங்க, நீ சாப்பிட்டுட்டு பேரம் பேத்தி கொஞ்சிக்கிட்டு உனக்கு அது இறைவன் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை எடுத்துரும். இல்லை சார் அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் சொல்ல முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் சில விளக்கங்கள் சொல்ல முடியாது. அது கர்ம வினைகளை நீங்களாக தான் உணரணும். என்னைக்கு வந்து ஒரு தலை குழந்தைக்கு ஒருவன் வீட்டில் கல்யாணம் முடித்து விட்டானோ அன்னைக்கே அவனுடைய இல்லற வாழ்க்கை கோய்ந்தாங்க. நல்லா சார் அப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் பிள்ளைக்கு வந்து என்ன சொன்னான்னு சின்ன வயசுலேருந்து 17 வயசில் நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருந்துருப்ப. அப்படி தான் வேணா இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு நாம் இன்சார்ஜாக என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா வீட்டுக்கு மருமக வந்துட்டாலோ மாமியாருக்கு அங்கே வேலை இல்லை. திரும்ப நான் இடுப்பில் சேலையை சொருகிக்கிட்டு நான் பழைய மாதிரி பார்த்துருவேன் அப்படின்னா அங்கே நடக்காது. அப்போ ஒன்று வந்தால் ஒன்று வந்து என்ன சொன்ன ரிட்டையர்ட் ஆகும். உயிர்காரகம். இல்லற இன்பம் என்பது உயிர்காரகம். அந்த உயிர்காரகத்தை நம் சந்ததிகள் அனுபவிக்கும் போது நமக்கு வந்து அது கட்டாகும். இதை சந்தோஷமாக விட்டு கொடுத்து விடுங்கள். உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் இல்லையா? அவங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். நீங்கள் புருஷன் முண்டாட்டி வந்து ஆகிற வரைக்கும் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருந்துட்டு அங்கே அதை அழுதுட்டு வந்து நிற்கும். என்ன புருஷன் வஞ்சிட்டான், அடிச்சிட்டான், தண்ணியை போட்டு வரான் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து
அப்போ ஒன்று நமக்கு பலாபலன் கிடைத்து திருமணமாகி திருமண பந்தத்திற்கு சம்பந்தம் பண்ணி பேரம்பேத்தி பார்த்து விட்டால் அயன சயனம் போகம் என்பது நல்ல தூக்கம், பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த பொக்கிஷம் என்பது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தான். இது எவனுக்கு ஒருத்தனுக்கு நிம்மதியாக இருக்கிறதோ அவன்தான் உலகத்தில் ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டசாலி என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நல்லா நடக்கணும், நல்லா சாப்பிடணும், காலையில் எழுந்திரிச்சோடனே ஜீரணிக்கணும், அன்னைக்கு தேவையான பணம் வரணும். இதுக்குள்ளே 4ஆம் இடம் இருக்குது. 4ஆம் இடத்துக்குள்ளே பணம் இருக்குது. 4ஆம் இடத்துக்குள்ளே பணம் இருக்குது. 8ஆம் இடத்துக்குள்ளேயும் பணம் இருக்குது. 12ஆம் இடத்துக்குள்ளேயும் பணம் இருக்குது. அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, எந்த ரூபத்திலும் கொடுக்கக்கூடிய சக்தி என்ன சொல்கிறான்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் இடத்தை இயக்கணும் இயக்கணும் இயக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரியா, 2ஆம் இடத்துல எந்த நட்சத்திரத்தை இயக்குவேன்? 2ஆம் இடத்திற்குரியவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை இயக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, 2வது நட்சத்திரத்தை இயக்குவோம் அப்படின்னு எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க. 2வது நட்சத்திரம் எங்கே இருக்கு? நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு அடுத்த நட்சத்திரமாக வந்துடும். அது நம்மளுடைய ஜென்ம ராசியிலே 2வது நட்சத்திரம். ஜென்ம ராசியிலே 2வது நட்சத்திரம். சில பேருக்கு என்ன சொன்னா, உங்களுடைய உயிர் லக்கணம் ஒரு கட்டத்தில் கடைசி பாதத்தில் இருந்து விட்டால் அடுத்த நட்சத்திரம் அடுத்த கட்டத்தில் விழுகும். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கின்ற 8வது நட்சத்திரமும் 8ஆம் இடத்தில் இருக்கிற 17வது நட்சத்திரமும் 12ஆம் இடத்தில் இருக்கிற 26வது நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த சொத்து. இந்த சொத்துக்குண்டானவரை கையில் பிடித்து கொள்ளுங்கள். நாங்கள் வெற்றி பெற்றதெல்லாம் இந்த 4, 8, 12 இருக்கின்ற 8வது 17வது 26வது நட்சத்திரத்தை பிடித்துத்தான் வெற்றி பெற்றோம். அது இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.